ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைனாப்பிள் கேசரி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பைனாப்பிள் நிறையா இருந்தது, ஸோ அதனால் நான் பைனாப்பிள் கேசரி பண்ணேன். பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு நான் ஹாஃப் கப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவுக்கு ரவா எடுத்து அதை சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக வறுத்துக்கோங்க. சைட்லேயே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பால் வேணாலும் ஊற்றலாம், சுடு தண்ணி வேணாலும் ஊற்றலாம். நான் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். பாலை விட சுடு தண்ணி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால நான் சுடு தண்ணி ஊற்றி சேர்ப்பேன். ஸோ ரவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைனாப்பிளை நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். மிக்சியில் பைனாப்பிள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் கப் ரவைனா ஹாஃப் கப் அளவுக்கு பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பைனாப்பிள் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜார்லேயே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக கட்டி ஆகிடும், ரவை சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நான் கலர் பவுட்ரு எதுவும் யூஸ் பண்ணல, அது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. அதனால் நான் வீட்டிலேயே இருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கலர் பவுட்ரு போட்டுக்கலாம், இல்லை அப்படியும் ப்ளைனாகவும் செய்யலாம். மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கேன். பட் அதில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மஞ்சள் ஆட் பண்ணுற இதுவே வராது. ஏன்னா பைனாப்பிளோட ஃப்ளேவர் இருக்கும். நார்மலாகவே நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன் கேசரிக்கு. அது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா வெந்துடும் இல்லையா ரவை. இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசம் எதுவும் தெரியாது, மஞ்சள் தூள் வாசம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கலர் பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி கட்டியாக வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டால் அது சரியாயிடும். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை நான் ஒரு கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப்பு பைனாப்பிள், அரை கப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவை, ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பைனாப்பிள் உங்களுக்கு பேஸ்ட் ஆக்கும்போது அது லைட்டாக கசப்பு தன்மை தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பைனாப்பிள் சூடாக சாப்பிடும்போது தெரியாது, ஆறுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டியெல்லாம் நல்லா உடைச்சி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக நட்ஸு நெய்யில் போட்டு எடுத்து நெய்யில் ஃப்ரை பண்ணி போடலாம். நான் அது மாதிரி எதுவும் போடலை. நான் இப்படியே நல்லா வேக வச்சுட்டு மேலே கார்னிஷ்க்கு மட்டும் நட்ஸ் எடுத்து இது பண்ணுறேன். ஏன்னா நிறைய கீ வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணல. நீங்கள் கீ சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம்